பிரசங்கத்தின் தலைப்பு பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையுடைய சிறைகளே. அல்லேலூயா. அவர் நிற்கவில்லை. இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கண்மலை மேல் நிறுத்தியிருக்கிறார், என்னுடைய உயர்தலத்தில் நிறுத்தியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் முதலாவது பாவக்குழி, இரண்டாவது மரணக்குழி, மூன்றாவது தண்ணீர் இல்லாத குழி. ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எதிர்பாராத ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், எதிர்பாராத ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை கர்த்தர் அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் இருக்கிற இடங்களிலே ஒருமித்து தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் கடந்த மாதம் முழுதும் எதிர்பாராத ஒரு நெருக்கம், எதிர்பாராத ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், போராட்டமான சூழ்நிலையிலும் தேவன் தம்முடைய தயவினாலே இதுவரை நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தார். அவருடைய கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் நம்மை பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிது. இந்த மே மாதத்திலும் ஆமென் ஸ்தோத்திரம், இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இம்மற்றும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகிய இந்த நாளிலும் நாம் தேவனை துதித்து அவரை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் ஆவியில் இருக்கும் என்று சொல்லி. ஆகையால் இந்த சூழ்நிலையிலும் நாம் தாவீதை போல ஆண்டவரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அவர் எல்லாவற்றையும் தம்முடைய ஆளுகையின் கீழ் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் நல்லவர். இம்மற்றும் காத்த தேவனுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், இனிமேலும் காக்கும் தேவனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இம்மற்றும் நடத்தினார். ஆமென். இதுவரையிலும் நம்மை காப்பாற்றினார், இப்பொழுதும் நம்மை காப்பாற்றுவார், இனிமேலும் நம்மை காப்பாற்றுவார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் முதல் ஆமென் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நம்பிக்கை அதுதானே. இம்மற்றும் நம்மை பாதுகாத்தார், இப்பொழுது நம்மை பாதுகாக்கிறார், இனிமேலும் நம்மை பாதுகாப்பார். பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இம்மட்டும் காத்த தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு. இருக்கிற இடங்களில கைகளை தட்டி ஒரு மனதோடு கூட தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் ஆராதிக்கிற இந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். இம்மட்டும் காத்த தேவனுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்த தேவனுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மாறாத தேவன், மகிமையின் ராஜன். மாறாத தேவன், மகிமையின் ராஜன், சோராமல் நம்மை நடத்தி வந்தார், சோராமல் என்னை நடத்தி வந்தார். இம்மட்டும் காத்த தேவனுக்கு இந்நாளும் ஸ்தோத்திரம், இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கண்ணீரிலும் கவலையிலும் கூடவே இயேசு இருந்தார், கண்ணீரிலும் கவலையிலும் கூடவே இயேசு இருந்தார். வியாதியின் நேரத்திலும் வசனத்தினார் என்னை தேற்றினார், வியாதியின் நேரத்திலும் வசனத்தினார் என்னை தேற்றினார். மாறாத தேவன், மகிமையின் தேவன், மாறாத தேவன், மகிமையின் ராஜன், சோராமல் என்னை நடத்தி வந்தார், சோராமல் என்னை நடத்தி வந்தார். இம்மட்டும் காத்த தேவனுக்கு
என்னாலும் ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. உழையான சேற்றினிலே இருந்த என்னை தூக்கி எடுத்தார். உலையான சேற்றினிலே இருந்த என்னை தூக்கி எடுத்தார். கண்மலை மேல் நிறுத்திய வழிகளை உறுதி செய்தார். கண்மலையில் நிறுத்திய காய்களையே உறுதி செய்தார். மாறாத தேவன். கைகளை தட்டி. மகிமையின் ராஜன். மாறாத தேவன் மகிமையின் ராஜன். சோராமல் என்னை நடத்தி வந்தார். சோராமல் என்னை நடத்தி வந்தார். இம்மட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் எந்தன் கண்மலையும் அவரே எந்த இரட்சகரும். கர்த்தர் எந்தன் கண்மலையும் அவரே எந்த இரட்சகரும். நான் நம்புகின்ற என் துருகம் நாளெல்லாம் காக்கும் தெய்வம். நான் நம்புகின்ற என் துருகம் நாளெல்லாம் காக்கும் தெய்வம். மாறாத தேவன் மகிமையின் ராஜன். சொல்லுங்க. மாறாத தேவன் மகிமையின் ராஜன். சோராமல் என்னை நடத்தி வந்தார். சோராமல் என்னை நடத்தி வந்தார். இம்மட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நம்மை காத்தவர் இனிமேல் நம்மை காக்க வல்லவர். அவரே நம்முடைய புகழ்ச்சி. நம் கண்கண்ட காரியத்தை நம்மிடத்திலே நடத்தி வந்தவர். அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் பிரச்சனைகள், நம்மை சுற்றிலும் இழப்புகள், நஷ்டங்கள், மரண ஓலங்கள், கூக்குரலின் சத்தம். ஆனால் ஆண்டவரோ நம்முடைய பெரியா பெரிதான கிருபையினாலும் நம்மை பாதுகாத்தார். விலகாத ஒரு கிருபை, விலகாத ஒரு உண்மைக்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அந்த எலியேசர் சொல்லுகிறார், ஆமென், என் எஜமானாகிய ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு கர்த்தருடைய உண்மையும் கிருபையும் விலகவில்லை. விலகாத கிருபை. அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இம்மற்ற நம்மை காத்தா. ஆமென். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். நம்மை கர்த்தர் எல்லா அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை காத்து, ஆமென், வருகிற காலங்களிலும், ஆமென், யூதா 1 அதிகாரத்துல 24, 25 கடைசி வசனங்களை சொல்கிறது போல வழுவாமல் நம்மை காக்கவும், பிதாவின் சன்னதியிலே மாசற்றவர்களாய் கொண்டு போய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை காக்க வல்லவர் அவர். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த எபினேசருக்காய், இம்மற்ற நம்மை காத்த அந்த எபினேசருக்காய் நாம் நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Praise the Lord. எபினேசரே, என் நேசரே, ஆராதனைக்குரியவரே, எஜமானரே, என் நேசரே, மகிமைக்கு பாத்திரரே. எபினேசரே, என் நேசரே, ஆராதனைக்குரியவரே, எஜமானரே, என் நேசரே, மகிமைக்கு பாத்திரரே. கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், கரங்கள் தட்டி உம்மை துதித்திடுவோம். கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், கரங்கள் கொட்டி உம்மை உயர்த்திடுவோம். எபினேசரே, என் நேசரே, ஆராதனைக்குரியவரே.
எஜமானனே என் நேசரே மகிமைக்கு பாத்திரரே கைகள் குவித்து உம்மை ஆராதிப்போ முழு உள்ளத்தோடு உம்மை துதித்திடுவோ கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போ கரங்கள் தட்டி உம்மை துதித்திடுவோ ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்திடவே ஆண்டவர் உந்தன் பாதம் கூடி வந்துள்ளோ ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்திடவே ஆண்டவர் உந்தன் பாதம் கூடி வந்துள்ளோ முழு மனதோடு ஆராதிக்கின்றோ முழு பலத்தோடு துதிக்கின்றோ முழு மனதோடு ஆராதிக்கின்றோ முழு பலத்தோடு துதிக்கின்றோ கைகளை தட்டி எபினேசரே என் இயேசுவே ஆராதனை கூறியவரே எஜமானனே என் நேசரே மகிமைக்கு பாத்திரரே பரிசுத்தர் 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 என்று உம்மை பரலோக தூதர்கள் துதிக்கின்றரே பரிசுத்தர் 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 என்று உம்மை பரலோக தூதர்கள் துதிக்கின்றரே பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம் பரலோக தேவனை துதித்திடுவோம் தேவ மகிமை இறங்கி வரட்டும் அவரை ஆராதிக்கிற இடங்களில் சோர்வுகள் மாறட்டும் சிங்க கெபியில தன்னுடைய தூதனை அனுப்பினவர் அக்கினி நடுவிலே 4வது நபராய் இறங்கி வந்தவர் இப்பொழுது நமத்தில் இறங்கி வருவாராக Oh, we worship your name, O God. Amen. எஜமானனே நேசரே மகிமைக்கு பாத்திரரே எஜமான் வல்லவரே நல்லவரே வரங்களை தருபவரே அனுதினம் காத்திடும் வல்லவரே வல்லவரே நல்லவரே வரங்களை தருபவரே அனுதினம் காத்திடும் வல்லவரே அல்லேலூயா கீதாரி ஆராதிக்கின்றோம் ஆவியில் நிறைந்து துதித்திடுவோம் அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம் ஆவியில் நிறைந்து துதிக்கின்றோம் எஜமானரே என் நேசரே ஆராதனை கூறியவரே எஜமானனே என் நேசரே மகிமைக்கு பாத்திரரே சொல்லுங்க எபினேசரே எபினேசரே என் இயேசுவே ஆராதனை கூறியவரே எஜமானனே என் நேசரே மகிமைக்கு பாத்திரரே ஹalleluya அவர் எபினேசர் இம்மட்டு நம்மை பாதுகாத்தார் இனிமேல் நம்மை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பஞ்ச காலத்தில் எலியாவை போஷித்த தேவன் ஹalleluya பட்சிக்கிற ஆமென் விதவை வீட்டிலிருந்து பட்சணத்தை கொண்டு வந்த தேவன் பட்சிக்கிற காகத்தின் இடத்துல பட்சணத்தை கொண்டு வந்த தேவன் ஆமென் அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார் நம்ம ஆத்துமா தாழ்ச்சி அடைவதில்லை அவனை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நம்மை கொண்டு போய் விடுகிற தேவன் அவர் நல்லவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க தாவே நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா இதுவரை நடத்தி குறைவின்றி நம்மை காத்த தேவன் அவருக்கே எல்லாம் மகிமை உண்டாகட்டும் அல்லேலூயா இன்றைக்கு இந்த மாதத்திலும் நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் கடந்து போகும் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிமை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தோ சோதனை ஜெயித்தோம் மதிலை தாண்டினோம் உங்களத்தா சொல் தண்ணீரை கடந்தோ சோதனை ஜெயித்தோம் மதிலை தாண்டினோம் உங்களத்தா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே பாடல நன்றி 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 ஐயா Yes, Father, we worship your name. Worthy to receive all praises, Lord. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா
நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி நீ குறைவின்றி எங்களை பாதுகாத்தீரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி. நன்றி ஐயா, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. எல்லைகளிலே சமாதானத்தை தந்தீரே, எங்கள் எல்லைகளிலே பாதுகாப்பை தந்தீரே. ஆண்டவரே, சங்கார தூதர் எல்லையில் வராதபடி எங்களை பாதுகாத்த தெய்வமே. ஆமென். சமாதானத்தை கட்டளையிட்டீரே, சுகத்தை கட்டளையிட்டீரே. Thank you Jesus. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே. நன்றி ஐயா, அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. சந்தோஷமா நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா, கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அப்படியே இருக்கிற இடங்களில் கரங்களை கூப்பி ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. சொல்லுங்களேன். ஆண்டவரே, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. சொல்லுங்க. தண்ணீரை கடந்தோ, சோதனை ஜெயித்தோ, மதிலை தாண்டினோம் தண்ணீரை கடந்தோ, சோதனை ஜெயித்தோ, மதிலை தாண்டினோம் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆண்டவரை நோக்கி உடைய கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா we worship your name. நடத்தி வந்த பாதைகள் ஆச்சரியமானவைகள், அதிசயமானது. தகப்பனை போல தோழி மேல் எங்களை சுமந்து வந்தீரப்பா. பறந்து காக்கும் கட்சியை பட்சியை போல எங்களுக்கு ஆதரவா இருந்தீரப்பா. கடந்து வந்த பாதைகளிலே ஆண்டவரே அப்பா, கண் போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. ஆனால் போராட்டங்களும் பிரச்சனைகளும் மரணமும் எங்களை மேற்கொள்ளாதபடி இதுவரை எங்களை நடத்தினீரே. நீர் இவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் செய்த நன்மைகளை விவரிக்க ஆயுசு போதாது ஆண்டவரே. சரீரம் முழுதும் நாவாய் மாறினாலும் நீ செய்த நன்மைகளை விவரிக்க போதாது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் இலவசமாய் கூட்டி கொடுத்தீரே. இந்த மே மாதம் முழுதாய் உமக்கு முன்பதாய் இருக்கிறது கர்த்தாவே. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலா எங்களை மகிழ்ச்சியாக்கும், கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும்.
செய்யும் செயலை செவைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி தருகிறவரே, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி உங்கள் கிருபையினால் எங்களை திருப்தியாக்குகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, we worship your name, O God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே சாவாமை உள்ளவர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சிறுமை எளிமையானவரை கண்ணோக்கி பார்த்தவர், ஏழைகளின் பலனே, எளியோரின் திடனே. ஆண்டவரை புயல் காற்றிலே அடைக்கலமானவரை, பெரும் வெள்ளத்திற்கு ஆண்டவரை தப்பும் மதிலை போன்ற பாதுகாப்பானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமையை கை தூக்க வந்தவனே. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமையை கை தூக்க வந்தவனே. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டே, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே. நீலகாயோய் என்னை காக்கின்ற தேவன் சொல்லுங்க, நீலகாயோய் எங்கள் ஜீவனில் ஊற்றுவே. சிறுமை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமையை கை தூக்க வந்தவனே. என் சிறுமை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமையை கை தூக்க வந்தவனே. வனாந்திரம் என் வாழ்வானதோ, பாதைகள் எல்லாம் இருளானதோ. வனாந்திரம் என் வாழ்வானதோ, பாதைகள் எல்லாம் இருளானதோ. எந்த நறுக்குரல் கேட்க நீருற்றை வந்தவரே, எந்த நறுக்குரல் கேட்க நீருற்றை வந்தவரே. நீலகாயோவி என்னை காக்கின்ற தேவன், நீலகாயோவி எங்கள் ஜீவனீர் ஊற்றுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மற்றவங்களை நடத்தினீரே, அதையெல்லாம் இருளாய் மாறின போதும் எங்களுக்கு வெளிச்சமாய் எங்களை நடத்தின தேவனே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். நீ துதிக்கு பார்த்துற, நீ மனத்துக்கு பார்த்துற, நீ மகிமைக்கு பார்த்துற ஆண்டவரே. ஓ we worship your name, we worship your name, O God. Hallelujah. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். தேவா எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். எதினா அது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா எதினா என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு வரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கைதட்டி, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காண்பேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காண்பேன். எதினா அது எதினா என்னோடு வருவதினா. எதினா அது எதினா என்னோடு வருவதினா. என்னோடு வருவதினா.
வாழ்க்கையிலே கசப்புகள் பலனிட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் மாறாவின் நீரை தீனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ஆராதிக்கலாம். மாறாவின் நீரை தீனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ஹல்லேலூயா. அப்படியே உயர்த்தி கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களையும் நீர் விசாரித்து இமற்றங்களை பாதுகாத்தீரே. நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே, எங்களையும் நீர் ஆண்டவரே என்னுடைய கண்ணை எங்கள் மேல் வைத்து ஆலோசனை சொல்லி இதுவரை நடத்தினீரே. நாங்கள் ஏமாற்றம் ஆண்டவரே ஐயா, எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை முழுமையாய் உடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். Hallelujah. Thank you, Father God. We worship you. தொடர்ந்து கூட பிரசனங்களோடு கூட இடைபடட்டும் இயேசுவே. இந்த நாளிலும் கூட இருக்கிற வண்ணங்களில் தேவனே, தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் இந்த உலகத்தில் நிறைவேற சங்கீதம் 24 வாசிக்கிற பூமி நிறைவு கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த பூமி கர்த்தருடையது. ஹல்லேலூயா. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆளுகை இந்த உலகம் முழுவதும் மறுபடியாய் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது இந்த பூலோகத்திலே செய்யப்படும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களுக்காக அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ண ஆமென் சோத்திரம் சமாதானமாய் வாழ்வதற்கு ஆமென் நம் தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காய் பிரபுக்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணும். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கிருபை தருவாராக. இந்த வியாதி நாட்களில கர்த்தர் ஒரு பரிகாரத்தை தரும்படியா ஜெபம் பண்ணும். ஆண்டவர் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் சுகமாகட்டும். இந்த வியாதி நிமித்தமாய் காணப்படுகிற ஆமென் பொருளாதார வீழ்ச்சிகள், ஆமென் சோத்திரம் போராட்டங்கள், சமாதானமற்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற சோர்வுகளை கர்த்தர் மாற்றி தேவன் அவர்களை ஆமென் இந்த பூட்டின் அறையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் கர்த்தர் காரியங்களை நமக்கு மாறுதலாய் முடிய பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு ஆமென் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இந்த பூமியை நேசிக்கிறார். ஆமென். வார்த்தையினால் உண்டாக்கின தேவன் அவரே இந்த பூமிக்குரியவர். அவரே இந்த பூமிக்கு ஆதாரமானவர். பரிகாரத்தை செய்ய வல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே இருக்கிற இடத்துல தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் இந்த மே மாதம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தேவன் சீக்கிரமாய் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி ஆலயத்திலே கடந்து வந்து திருவிருந்த ஆராதனையிலே பங்கு பெற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென் ஸ்தோத்திரம். அது தேவனுடைய பந்தி. அது தாயத்தோடு நாம் ஆலயத்திலே ஒரு குடும்பமாய் கடந்து வந்து ஆசரிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடங்களிலே உங்கள் வேதாகமத்தை சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 12, 11 வசனத்துக்கு நேராய் உங்களுடைய கவனத்தை திருப்பும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்திலே பிரசங்கத்தின் தலைப்பு பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையுடைய சிறைகளே. அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை, முதலாவது 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். 11ஆம் வசனம், உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலும் ஆமென் ஸ்தோத்திரம். நாம் கடந்து போகிற சூழ்நிலைகள் நாம் யாரும் எதிர்பார்க்கவில்லை, யாரும் விரும்பவில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் எதை செய்தாலும் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவனா இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். தாவீது சொல்லுகிறார், நான் கொடிய இடுக்கணிலே அகப்பட்டிருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனாலும் உடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. கொடிய இடுக்கணில் அகப்பட்ட தாவீதுக்கு தேவன் தம்முடைய பெரிய கிருபையை விளங்க பண்ணினார், இரக்கத்தை விளங்க பண்ணினார். அதே போல ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கு நமக்கு போதுமானதா இருக்கிறது. இந்த மே மாதத்திலும்
ஆமென். இந்த கொடி இடுக்கணிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே இந்த வசனத்தை கர்த்தர் சிறைப்பட்டு போன ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சிறையிருப்பை அவர்கள் விரும்பவில்லை. இந்த சிறையிருப்பு எப்பொழுதும் மாறும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்துல சிறையிருப்பில் இருந்தபோது கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். ஆண்டு சொன்னார், நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. ஆமென். இன்றைக்கும் ஆமென், ஒரு விதமான சிறையிருப்பில் இருக்கிறோம். செயல்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்க முடியாத ஒரு நிலைமை. ஆமென், ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியாத நிலை, அன்றாட வேலைகளை செய்ய முடியாத ஒரு நிலைமை, ஒரு விதமான சிறையிருப்புல இருக்கிறோம். ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டு, நிச்சயமாய் முடி உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். சிறையிருப்பின் மத்தியிலே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி வந்தது? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நாம் பற்றிருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற நமக்கு அந்த வசனத்தினால் வருகிற நம்பிக்கை, அல்லேலூயா, நாம் சந்திக்கிற சிறையிருப்பிலும் நாம் அனுபவிக்கிற போராட்டத்திலும் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. Hallelujah. The trust that we have upon the word of God, amen, is the source of encouragement even though we are going through a prison like experience. Amen. ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டான நம்பிக்கை நமக்கு தைரியத்தையும் ஆறுதலை தரக்கூடியதா இருக்கிறது. Hallelujah. அதுதான் இந்த வேத வசனத்தின் சாராம்சம். இந்த வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உன் சிறையிருப்பை நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். என் ஆண்டவருக்கு உங்கள் சிறையிருப்பை, தேசத்தின் சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவருக்கு 70 ஆண்டு தேவையில்லை. ஆமென். 5 மாதம் 6 மாதம் தேவையில்லை. நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்தானத்துக்கு நாம் வருவோம் என்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் சிறையிருப்பை மாற்ற அவர் இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே சுருக்கம் இந்த வேத பகுதி நாம் தியானிக்க போகிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்படி என்றால் ஒரு விதமான சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். அந்த சிறையிருப்பு எப்படிப்பட்டது என்பதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். What kind of prison experience, அது எப்படிப்பட்ட சிறையிருப்பு? அதுக்கு மேல இருக்கிற வசனம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், 11 வசனம், உனக்கு நான் ஆமென் சொல்லுகிறது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற ஆமென் உன்னுடையவர்களை என் உடன்படிக்கை, நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை செய்வேன். அல்லேலூயா. தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற அனுபவம் தான் இந்த சிறையிருப்பு. அல்லேலூயா. ஆமென். prison like experience. அது எப்படிப்பட்டது என்றால் இந்த வேத பகுதியிலே அதை ஆண்டவர் ஒரு குழிக்கு, ஒரு பிட்க்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். ஆமென். ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். ஒருவேளை ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு குழியின் அனுபவமா இருந்தாலும் என் ஆண்டவர் அதிலிருந்து நம்மை தூக்கிவிட வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு சிறையிருப்பின் அனுபவம் இருந்தாலும் விடுதலையோடு ஆராதிக்க முடியல, விடுதலையோடு எந்த காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு அனுபவம், விருப்பம் இருக்கிறது ஆனால் செயல்பட முடியவில்லை. ஆமென். ஒரு விதமான நெருக்கத்துக்குள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் இரட்டிப்பான நன்மை என்ன செய்வேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோமே. நிறைய காரியத்தை பிளான் பண்ணி வச்சோம். அந்த வருஷத்தின் ஆரம்பத்துல பிள்ளைகளுடைய காரியங்கள், படிப்பின் காரியங்கள், பிசினஸ்ல இருக்கிறவர்கள், ஊழியத்தை நடத்துகிறவர்கள், பல திட்டங்களை நாம் போட்டு வைத்தோம். ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், இன்றைக்கும் அதை நான் செயல்படுத்த விருப்பம் இருக்கிறது, செய்வதற்கான பலன் இருக்கிறது, ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆமென். ஒருவேளை அதை செய்யக்கூடிய வசதி இருந்தாலும், ஆமென், செய்யக்கூடிய ஞானம் இருந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடாதபடி ஒரு விதமான தடைகளை இன்னைக்கு எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்ல, அந்த நிலைமையில் இருக்கிற நமக்கு நிச்சயமாய் கர்த்தர் சீக்கிரத்துல நம்ம இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற இந்த சிறையிருப்பு எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆமென், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி இல்லாத இந்த சிறையிருப்பை 3 காரியத்துக்கு நான் ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். முதலாவது, அது ஒரு குழிக்கு, it is compared to a pit.
a pit like experience, ஒரு குழியின் அனுபவம். முதல்ல 3 காரியத்தை இந்த குழியின் அனுபவத்தை நாம் ஆமென் ஸ்தோத்திரம் பார்க்க நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முதலாவது சங்கீதத்தின் புத்தகம் 40 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். book of Psalms chapter 40 verse 2 and 3. 40 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே தந்தார். அல்லேலூயா. முதலாவது அது என்ன குழி என்று சொன்னால் பாவக்குழி. ஆமென் ஸ்தோத்திரம். வேதம் தாவீது சொல்லுகிறான், உளையான சேற்றிலிருந்து படுகுழி. ஆமென். அவர் என்னை அதிலிருந்து தூக்கி எடுத்து கன்மலை மேல் என் கால்களை உறுதிப்படுத்தி அல்லேலூயா கர்த்தரை துதிக்கும் பாடலை என் நாவிலே வைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? முதலாவது இன்னைக்கு திருச்சபையின் மக்களுக்கு அனுபவித்திருக்கிறோம். திருச்சபையின் மக்கள் இன்னைக்கு தைரியமாய் சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னை பாவம் என்ற சேற்றிலிருந்து உளையான படுகுழியிலிருந்து என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கன்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார், என்னுடைய உயர்தலத்தில் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதிக்கும் ஒரு பாடலை கர்த்தர் நம் நாவிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் எல்லாரும் நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த படுகுழி எப்படிப்பட்டது, இந்த சேறு எப்படிப்பட்டது என்று சொன்னால் தாவீது விரும்பினாலும் வெளியே வர முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். தாவீது விரும்பினாலும் அவன் வெளியே வர முடியாது. இந்த சேறு ஆமென் ஒரு மனிதனை கீழே இழுத்துக்கொண்டே இருக்கும், அவனால் வெளியே வர முடியாது. இதுதான் பாவத்தின் தன்மை. ஆமென் ஸ்தோத்திரம். அக்கிரமத்தின் தன்மை இதுதான். ஒரு காலத்துல நீங்களும் நானும் அப்படிதான் இருந்தோம். ஆமென் ஸ்தோத்திரம். எபேசியர் 2 அதிகாரத்தை ஆமென் வாசிப்போம் என்று சொன்னால் எபேசியர் 2 அதிகாரத்துல ஆமென் 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை, கிருபையின் மகா ஐஸ்வரியத்தின் மேன்மையை வருங்காலத்தில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். அக்கிரமம் சிந்தையிலே செய்கிற பாவம், அந்த எபேசியர் 2 அதிகாரத்தில் நீங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை இந்த உலகத்தோடு கூட ஒத்த வேஷத்தை வாழ்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் இந்த உலகத்தோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் அக்கிரம காரியங்களை செய்து கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் கோபாக்கின பிள்ளைகளாய் இருந்தபோது நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அந்த வேத வசனத்தின்படி ஆமென் உளையான சேற்றில இந்த பாவம் என்கிற படுகுழியில இருந்தபோது கர்த்தர் தம்முடைய அன்பின் நிமித்தமாய் ஹல்லேலூயா தம்முடைய மிகுந்த தயவின் நிமித்தமாய் மிகுந்த இரக்கம், அதுதான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நாட்களிலே அந்த மிகுந்த இரக்கத்தை நாம் அனுபவித்தோம். a great mercy, abundant mercy. அந்த மிகுந்த கிருபையினாலே பிதா நம்மை வைத்த அன்பின் நிமித்தமாய் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தது எதற்கு தெரியுங்களா? இந்த படுகுழியிலிருந்து இந்த பாவ குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து இன்றைக்கு சபையானது கிறிஸ்துவுடனே உன்னதங்களிலே அவரோடு உட்கார்ந்து இருக்கிறது. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் தாவீது சொல்லுகிறான், கன்மலையினில் என் மேல் பாதங்களை உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு சிறு சபையானது, இன்னைக்கு திருச்சபைகள் ஆமென் மக்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுங்களா? உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுடனே அவர் நம்மை அமர வைத்திருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு கூட நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். whenever the church ஆமென் recognize the position, hallelujah, அந்த ஸ்தானத்தை நாம் உணரும் பொழுது ஆமென் நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நாம் ஆளுகை செய்கிறவர்கள். ஆமென். இந்த பிரச்சனையோ இன்றைக்கு சந்திக்கிற போராட்டமோ நம்மை மேற்கொள்ளாது. எபேசியர் 1 அதிகாரம் கடைசி வசனத்திலே பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி உன்னதங்களை அவரோடு உட்கார வைத்து துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதப்படியிலே போட்டிருக்கிறார். இன்றைக்கும் சபையானது அந்த ஸ்தானத்தில் இருக்கிறது.
விசுவாசிகள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை உளையான சேற்றிலிருந்து பள்ளிக்கூடிலிருந்து தூக்கி எடுத்த காரணம் அவர் என்னை உன்னதங்களிலே உயிரோடு கூட கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆமென் அவரோடு கூட அமர வைத்திருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர். ஆமென் சோத்திர பழையற்பட்ட ஆசாரியர்கள் ஆமென் சோத்திர பலி செலுத்துவதற்கு நின்று கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் நின்று கொண்டே இருப்பார்கள். காரணம் ஒவ்வொரு வருஷமும் பாவத்துக்குரிய பலி செலுத்தணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசாரியர் ஒரே தரம் பலியாகி தம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று அவர் நிற்கவில்லை. இன்றைக்கு பிதாவின் வலது பரிசுத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அவரோடு நாம் ஆளுகை செய்கிறோம். இந்த உலகத்தின் பிரச்சனைகளை போராட்டங்களையோ சபையை திருச்சபை மக்களை ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் எதற்கு? வருங்காலத்திலே அவருடைய கிருபையின் மகா ஐஸ்வரியத்தை விளங்கும் பண்ணும்படி தாவீது சொல்லுகிறானே, கர்த்தர் நல்லவர், அவருக்கு ஒரு புதிய பாடலை பாடும்படி என்னை உயர்தலத்தில் வைத்தார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் ஆமென் இன்றைக்கு அவர் உண்மை உள்ளவர். அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கவர். ஆமென் சோத்திரம். இந்த சிறையிருப்புகள் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இம்மட்டு நம்மை உயர்த்தினார். இம்மட்டு இதிலிருந்து இந்த பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவன் இனிமேல் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திர கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நம்மை நிறுத்துகிற தேவன் மாத்திர. தாவீது சொல்கிறானே சங்கீதம் 42 என்னை கன்மலை மேல் என் பாதங்களை உறுதிப்படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல ஆமென் சோத்திரம். he not only sets my feet upon the rock but he sets an open door before me. ஆண்டவர் சொன்னார், இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன். என்னை தேவன் ஒரு முன்பதாக என்னை உளையான சேற்றிலிருந்து படுகுழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, he has a purpose to lift me from the miry clay. பாவத்திலிருந்து என்னை உயர்த்துவதற்கு என்னை தூக்கி எடுப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் தெரியுமா? அவர் மகா கிருபையின் ஐஸ்வரியத்தை என் மூலமாய் கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்த விளங்க பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு வாய்ப்பை வைப்பதற்கு ஒரு புதிய வாசலை வைப்பதற்கு கர்த்தர் என்னை உளையான சேற்றிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், தூக்கி எடுத்திருக்கிறார். முதலாவது கர்த்தர் என்ன செய்தாரா? அந்த உளையான படுகுழியிலிருந்து என்னால் வர முடியல, அவரே என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. 144 சங்கீதம் 7 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், உயரத்திலிருந்து உம்முடைய கரத்தை நீட்டி. ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி ஹல்லேலூயா என்னை நீ தூக்கி எடுத்து கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கி எடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தேவனை அறியாத ஒரு மனிதனா இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கும் பாவ குழியிலே சிக்கி கொண்டிருக்கலாம். அக்கிரம குழியிலே சிக்கி கொண்டிருக்கலாம். இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற நற்செய்தி என்ன? அவன் ரட்சிக்கப்படாதபடி என் கை குறுகல, உங்கள் ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி என் காது மந்தமாகல. ஜெபத்தை கேட்கிறவர் ஒரு மாம்சமான யாவருக்கும் கர்த்தர். நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களா இருக்கலாம், எந்த சூழ்நிலையில இருக்கலாம், அவன் எந்த தேசத்தை அவர்களாய் சார்ந்தவர்களா இருக்கலாம், அவர் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது அவருடைய கை குறுகவில்லை, நம் ஜெபத்தை கேட்க காது மந்தமாகவில்லை, தம் கரத்தை நீட்டி அவன் நம்மை தூக்கி விடுகிற தேவன். முதலாவது பாவ படுகுழியிலிருந்து கர்த்தர் எப்படி நம்மளை விடுதலையாக்குறார் என்று சொன்னால் தம் கரத்தை நீட்டி. அல்லேலூயா. நம்மை தூக்கி விடுகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் அல்லேலூயா. ஒருவேளை உங்களால வர முடியாத மீள முடியாத பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கலாம், பாவம் என்ற படுகொலியில சிக்கி கொண்டிருந்தாலும் ஆமென் சோத்திரம், உங்களை தூக்கி விடுகிற ஒரு கரம் உண்டு. அந்த கரத்தை நோக்கி பார்க்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புத்தகம் 23 அதிகாரம் 27 வசனம் சொல்கிறது, வேசி ஆழமான படுகுழி, ஆமென் பரஸ்திரீ இடுக்கமான கிணறு என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் அந்த பாவத்தில் வேசித்தனத்தில் விழுந்திருக்கிறார்கள். இந்த பாவம், இந்த வேசித்தனம், சிந்தையில செய்கிற பாவம், இந்த சரீரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவம், ஆமென். இன்னைக்கு பிசாசு இந்த பாவத்தை கட்டவிழ்த்திருக்கிறான். இந்த வேசித்தனத்தின் ஆவியிலிருந்து, இந்த விபச்சார ஆவியிலிருந்து, இது ஒரு படுகுழி, வேசி படுகுழி, பரஸ்திரீ இடுக்கமான கிணறு என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். அதிலிருந்து மீள முடியாமல் இன்னைக்கு அநேக வாலிப சமுதாயம் ஆமென் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், என்னை விடுவித்த தேவன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிரசங்கிக்கிற என்னையும் உங்களையும் ஆமென் சோத்திரம், ஆமென். ஒரு காலத்துல நாமும் இந்த பாவ குழியில இருந்தோம். ஆமென் சோத்திரம். இந்த உலகத்தின் பழக்கத்தின் வழக்கத்தின் கூடி நாம் ஆண்டு கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரோ தம்முடைய மிகுந்த கிருபையினால் உங்களை என்னையும் தூக்கி விட்டது உண்மையானால் உங்களையும் தூக்கி விடவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, அந்த
குழி எப்படிப்பட்டது என்ற அந்த சிறையிருப்பு எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இரண்டாவது குழி. அல்லேலூயா. சங்கீதம் 35 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 35 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம். Psalm 35 verse 7 and 8. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியிலே ஒளித்து வைத்தார்கள். வலையை குழியிலே ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடுங்கவும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. சத்தமர் அல்லேலூயா. இரண்டாவது இந்த குழிக்கு பேர் மரண குழி. அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் படுகுழி, பாவக்குழி. Amen. The pit of sin. Amen. The pit of death. அடுத்தது பாத்தீங்கன்னா Amen. சூத்திரம் என்ன குழி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மரண குழி. தாவீது சொல்கிறான், முகாந்திரம் இல்லாமல் நினையாத அழிவு. ஆமென். இன்னைக்கு அப்படித்தானே, எதிர்பாராத அழிவு அவனுக்கு வரணும், எதிர்பாராத விதத்தில் அவன் இல்லாமலே போனோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படிதான் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களில ஆமென், நினையாத அழிவு தேசம் முழுதும் வந்திருக்கிறது. நினையாத அழிவு, எதிர்பாராத ஒரு டிஸ்ட்ரக்ஷன், எதிர்பாராத நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் திருடுகிற எதிர்பாராத ஒரு அழிவு வந்தாலும் தாவீது சொல்லுகிறான், எனக்கு குழிய மாத்திரம் வெட்டல, முகாந்திரம் இல்லாம எந்த ஒரு நோக்கம் இல்லாம எனக்கு ஒரு குழியை வெட்டி அதுல வளைய வச்சிருக்கிறாங்க. குழியில விழுவதே பெரிய ஆமென் சோத்திர ஆபத்தான விஷயம். குழியிலிருந்து மீண்டு வருவதே மிக கடினமான ஒரு காரியம். ஆனா அந்த குழியிலுக்குள்ள ஒரு வளையம் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இவன் வரவே கூடாது, எழும்பவே கூடாது, அழிஞ்சே போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒருவேளை இன்றைக்கும் நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக சோத்திர பிசாசானவன் ஒரு வலையை விரித்திருக்கலாம். நம்மை நேசிக்காதவர்கள் முகாந்திரம் இல்லாம எந்த விதமான நோக்கம் இல்லாம ஒரு வலை வித்திருக்கிற காரணம் என்ன? அந்த வேத வசனத்தில் வாசித்தது போல நினையாத அழிவு அவன் வாழ்க்கையில வரும்படி, அவன் அதிலே அழிந்து போகும்படி, அவனுடைய குடும்பம் அழிந்து போகும்படி ஒரு குழியை வெட்டி அதில் வளைய வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை மரண குழியின் சூழ்நிலையில இன்னைக்கு நம்முடைய ஆத்துமாக்கள் அகப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை விடுவிக்க நான் வல்லவரா இருக்கிறேன். முதலாவது பாவ குழியிலிருந்து தூக்கி விடுவாராம். இரண்டாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த அனுபவத்தை தாவீது தன்னுடைய சங்கீதம் 57 அதிகாரத்துல அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், பார்த்தீங்கன்னா ஆமென் சோத்திரம் 6 வசனத்துல, என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போகிறது, எனக்கு ஆமென் சோத்திரம் என்னை முற்றிலும் அழிக்கும்படி அல்லது எனக்கு முன்பதாக குழியை வெட்டி இருக்கிறார்கள். முதலாவது என் காலுக்கு கண்ணி வச்சிருக்கிறாங்க, என் ஆத்துமா தோய்ந்து போகிறது, எனக்கு முன்பதாக குழியை வெட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆமென். என்னை விரும்பாதவர்கள், என் வளர்ச்சியை விரும்பாதவர்கள், பொறாமை நிமித்தமாய் எனக்கு ஒரு மறைமுகமான ஒரு குழியை வெட்டி இருந்தாலும் ஆமென் தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா தோய்ந்து போகிறது. ஒருவேளை இன்றைக்கு நினையாத ஒரு அழிவு, குலைவோ நோயை போல தேசம் முழுவதும் வந்தாலும் இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை, எங்கள் ஆத்துமா தோய்ந்து போகிறது. இன்னைக்கு அநேகரை பாருங்களேன், இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல ஆத்துமாக்கள் தோய்ந்து போகிறது. young people are emotionally affected. ஆமென் சோத்திரம். இந்த ஆத்துமாவில உணர்ச்சி விதத்திலே பாதிக்கப்பட்டு அநேக சோய்ந்து போயிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆமென், ஒரு குழி. ஆமென் சோத்திரம், மரண குழி. ஆமென் சோத்திரம். எங்கேயும் பார்க்கிறோம் இன்னைக்கு மரண ஓலங்கள், ஜனங்கள் மரித்து. இன்னைக்கு அமெரிக்கா தேசத்திலே பார்க்கும் பொழுது 60,000க்கு மேலான ஜனங்கள் இறந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தேசங்களிலே ஜனங்கள் அழிந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். தாவீது சொல்ல, என் ஆத்துமா தோய்ந்து போகிறது. அதே சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? என் ஆத்துமா கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா சிங்கத்தின் நடுவில் இருக்கிறது. ஆனாலும் தாவீது சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சூழ்நிலையிலும் என் ஆத்துமா என் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஹalleluya praise the Lord. தாவீது சொல்லுகிறான் ஆமென் ஸ்தோத்திரம். அதே 57ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே என் ஆத்துமா சிங்கத்தின் நடுவில் இருக்கிறது. ஹalleluya 3ஆம் வசனம் ஆமென் ஒத்தாசை கர்த்தர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். அதே சங்கீதத்தை சொல்லுகிறான் நான் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நாம் செய்ய வேண்டியது என்ன? தாவீது அந்த நெருக்கத்தில் இருந்த போதும் அந்த மரணம் என்ற படுகுழியிலே தன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் அவன் சொந்த பலவிதமான குழிகள் வெட்டப்பட்டிருந்த போதும் அவன் சொல்லுகிறான் எனக்கு விரோதமான கண்ணியை வைத்திருக்கிறார்கள், குழியை வெட்டி இருக்கிறார்கள், நான் தப்பிச் செல்வதற்கு வழியே இல்லை. ஒருவேளை இந்த நிலைமையில நாம் இருந்தாலும் ஆமென் சோத்திரம் அல்லது எதிர்பாராத அழிவு ஆமென் சோத்திரம் ஆமென் நம்மை அழிக்கும் பிரச்சனைகள் நம்முடைய ஆத்துமா விரோதமாய் போராடினாலும் தாவீது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏன்னா இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. 7ஆம் வசனம் தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையை விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே ஜனங்களுக்குள் உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். கைகளை வைத்து அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் விசுவாசிகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு வல்லவர். அல்லேலூயா. பாவக்குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தது உண்மையானால் இந்த மரண குழி சங்கீதம் 121 தாவீது சொல்லுகிறானே அவர் நம்முடைய ஆத்துமாவை காப்பார், நம்முடைய ஆத்துமாவை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் என்று சொல்லி. ஒருவேளை இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருந்தா நீங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ கலங்காதே, நீ தோய்ந்து போகாதே, நீ கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணு, அதிகாலை எழும்பி ஆயத்தத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பரத்திலிருந்து கர்த்தர் உன்னை ஒத்தாசை அனுப்பி உன்னை விடுவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு குழி சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசித்தது போல உனக்கு நான் சொல்லுகிறது ஆமென் என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியில் அகப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை செய்வேன். மூன்றாவது வாட்டர்லெஸ் பிட் ஆமென், வாட்டர்லெஸ் பிட் ஆமென், அல்லது தண்ணீர் இல்லாத குழியில் அகப்பட்டிருக்கிற உங்களை. கைகளை அசைத்து அல்லேலூயா. முதலாவது பாவக்குழி, இரண்டாவது மரண குழி, மூன்றாவது தண்ணீர் இல்லாத குழி. ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சிறையிருப்பை கர்த்தர் ஒரு குழிக்கு ஆமென், the prison experience is compared to a pit. ஆமென், ஒரு குழி கொப்பிட்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை இந்த தண்ணீர் இல்லாத குழியிலிருந்தும் நான் உன்னை விடுதலையாக்க நான் வல்லமில்ல தேவனா இருக்கிறேன். விசுவாசிக்கிற மாத்திரம் அல்லேலூயா. இந்த தண்ணீர் இல்லாத குழி என்று சொன்ன உடனே உங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டியது யோசேப்பு. ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தாவீது அவன் யோசேப்புக்கு கர்த்தர் பல சொப்பனங்களை கர்த்தர் தந்திருந்தார். ஆமென். அவனை கொண்டு தேவ திட்டம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி இந்த சொப்பனத்தை அவன் தகப்பனிடத்தில் சகோதரனிடத்தில் விளக்கி சொன்ன போது முதலாவது பார்த்தோம் முகாந்திரம் இல்லாமல் இப்பொழுது முகாந்திரத்தோடு வருகிற ஒரு படுகுழி, முகாந்திரத்தோடு வருகிற ஒரு தண்ணீர் இல்லாத குழி. அவன் இப்பொழுது இந்த குழியில யோசேப்பை போட்டது காரணம் என்ன? ஒரு முகாந்திரத்தோடு தான். அவனை அழிப்பதற்கல்ல, இவனை யோசேப்பை அழித்து விட்டால் அவன் தரிசனத்தை அழித்து விடலாம் என்று சொல்லி தன் சொந்த சகோதரர் வேதம் சொல்லுகிறது வீட்டாரே உனக்கு சத்ரு. ஒருவேளை நம்முடைய தரிசனத்தின் மேல் கரிசனை இல்லாதவர்கள் ஆமென் சோத்திரம் தேவன் தந்த அபிஷேகத்தின் மேல் அதை உணராதவர்கள், அதை ரியலைஸ் பண்ணாதவர்கள் ஒருவேளை நம்மை ஒரு படுகுழியின் சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளிவிட்டாலும் அல்லது தண்ணீர் இல்லாத குழியிலே தள்ளிவிட்டாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தரிசனம் தந்தது நான். அல்லேலூயா. யோசேப்புக்கு தரிசனம் தந்தது நான். கர்த்தர் சொல்ல உன்னை நான் விடுவித்து ஆக்குவேன். யோசேப்பை குழியிலே போட்டார்கள், தண்ணீர் இல்லாத குழியிலே போட்டாங்க. ஒன்னு ஆமென் சோத்திரம் அவன் எப்படி வெளியே வர முடியாது. ஆமென் சோத்திரம் அவன் செத்தாயே ஆகணும். ஆமென் சோத்திரம் ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில ஒருவேளை நமக்கு இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென் சோத்திரம் தரிசனத்தை தந்தது நான். ஒரு முகாந்திரத்தோடு உன்னை அழிக்க நினைத்தாலும் உன் தரிசனத்தை ஒருபோது யாரும் தொட முடியாது. அல்லேலூயா. தரிசனம் தந்தவர் நான் அல்லவா, அதை குழியிலும் நான் நிறைவேற்ற வல்லவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. உன் சத்துருக்கள் மத்தியிலே அதை நான் நிறைவேற்ற வல்லவர். அநேக நேரங்களிலே கர்த்தர் நாம் விரும்பாத பாதையிலே நம்மை நடத்துவார். எதற்கு?
நாம் தேவ திட்டம் நம்மில் நிறைவேறுவதற்கு. ஆக திருச்சபை மக்கள் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்புக்கு அப்படி ஒரு குழி வந்தது, சொந்த சகோதரர்களால் வந்தது. ஆனால் ஆண்டவர் எப்படி அவனை காப்பாற்றினார்? நல்ல கவனிங்க. அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற இடத்திலிருந்து பச்சனத்தை கொண்டு வருவார். எந்த சகோதரர்கள் அவனை தூக்கி உள்ளே போட்டார்களா? ரூபன் என்கிற கண்களிலே கர்த்தர், ரூபன் என்கிற சகோதரனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணி அவன் சொல்லுகிறான், நாம் ஏன் அவனை கொன்று போட வேண்டும், நாம் ஏன் அந்த இரத்த பலியை சுமக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். சொல்றோம். நடந்தது என்ன? அவனை தூக்கி விடுகிறார்கள். கைகளை வைத்து ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், எந்த பட்சிக்கிற நபரா இருந்தாலும் ஆமென் சோத்திரம், உன்னை நான் தண்ணீர் இல்லாத குழியிலே தூக்கி விடுகிறதுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறது. எப்படி தெரியுமா? யார் உனக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்கள் கண்களிலே தயவை கொண்டு வருவேன். பட்சிக்கிற இடத்திலிருந்து நான் பட்சணத்தை கொண்டு வருவேன். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நாம் விசேஷமானவர்கள். நம்ம மேல ஒரு பரலோக அங்கி இருக்கிறது. We are the children of destiny. தேவன் நமக்கு குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அதை தடை செய்ய எந்த படுகுழிக்கு அதிகாரம் இல்லை, எந்த குழிக்கும் அதிகாரம் இல்லை. ஹalleluya. அவர் சர்வவல்ல தேவன். அவர் ஆமென் ஸ்தோத்திரம். பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணத்தை கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, நடந்தது என்ன தெரியுமா? ஆமென். அந்த குழியிலிருந்து அவனை தூக்கி விடும் பொழுது நடந்தது, யூதா மனதிலே கர்த்தர் பேசுகிறார். நடந்தது என்ன? இஸ்மவேலர்கள் ஆமென் சோதரர் வியாபாரிகள் அவ்வழியாய் கடந்து வருகிறார்கள். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆமென். யோசேப்புக்காக தன் சகோதரருடைய கவனத்தை அந்த வியாபாரிகள் மேல் கர்த்தர் திருப்பல. நல்ல கவனிங்க. இவர்கள் வர்த்தகர்கள், they are traders. அவர்கள் they are in a business to buy and sell spices, not to sell slaves. ஆமென் சோத்திர. வாசனை திரவங்களை வியாபாரம் செய்கிறவர்கள், அடிமைகளை விற்கிற வியாபாரம் அவர்கள் செய்யல. ஆனால் என் ஆண்டவரோ இந்த தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து அவனை தூக்கிவிட கர்த்தர் எதிர்பாராத ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், எதிர்பாராத ஒரு காரியத்தை கர்த்தர், எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை கர்த்தர் அனுப்பினார். 20 வெள்ளி காசுக்கு அவனை விற்று போடுகிறார்கள். அவனை தூக்கி கொண்டு எகிப்தில் விற்கிறார்கள். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை துவண்டு போயிருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், தப்பவே வழி இல்லையே, ஐயோ முகாந்திரம் இல்லாமல் எனக்கு குழி வெட்டுறாங்களே, ஒருவேளை ஆண்டவரே நான் நம்பினவங்க எனக்கு துரோகம் பண்றாங்க அப்படி நீங்க நாம நினைச்சிட்டு இருந்தா கர்த்தர் சொல்ற, உன்னை குறித்து நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். It may be a pit, it may be a prison, but my plan cannot be disrupted by any prison or any pit or any people. எந்த மனிதனாலும் நான் வைத்திருக்கிற தரிசனத்தை தடை பண்ண முடியாது. நடந்தது என்ன? விற்கப்பட்டார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என் ஆண்டவர் தேவ திட்டம் யோசேப்பு மூலமாய் நிறைவேற வேண்டும் என்றால் அவன் கூலியில் இருக்கிறவனை சிறைச்சாலைக்கு கொண்டு போக வேண்டும், சிறைச்சாலையில் இருக்கிறவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போக வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஸ்தானத்துக்கு யோசேப்பை கொண்டு போகும்படி தேவன் ஹல்லேலூயா தன் சொந்த சகோதரருடைய கண்களில் தயவு போட்டார். எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு ஒத்தாசை அனுப்புவார். ஒருவேளை அதிக நாள் காத்திருந்து நாம் துவண்டு போயிருக்கலாம், ஆத்துமா சோய்ந்து போயிருக்கலாம். தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி உங்களுக்கு ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், உன்னை விடுதலையாக்க, உன் சிறையிருப்பை மாற்ற, உனக்கு இரட்டிப்பான நன்மை தருவதற்கு something is on the way. ஏதோ ஒரு நன்மை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உன் சிறையிருப்பு நிரந்தரமானதல்ல. ஆமென். இந்த பாவக்குழி நிரந்தரமானதல்ல. இந்த மரண குழி நிரந்தரமானல்ல. இந்த தண்ணீர் இல்லாத குழி நிரந்தரமானதல்ல. உன்னை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya. எல்லா விசுவாசிக்கிறவர்கள் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, சகரியா ஆமென் 9 அதிகாரம் 11 வசனம் 12 வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கை உண்டு ஆனால் ஒரு சிறையிருப்பு கர்த்தாவே, இந்த காலவெளியில் எங்களுடைய நம்பிக்கை வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை மாறாத உம்முடைய வார்த்தை மேல் இருக்கிறது. ஆண்டவரே, அப்பா ஆபிரகாமை போல இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, அவன் தன் சரீரம் செத்ததாகவும் மனிதனுடைய கர்ப்பம் செத்ததாகவும் என்னல்ல, மாறாக வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றவர் வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இப்பொழுது நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எத்தனையோ வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு நீ தந்திருக்கிறீர். சிறு பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீர், வாலிப பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீர், தேசத்துக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வசனம் வாக்கு மாறாதது. ஆண்டவரே, அந்த வசனத்தினால் உண்டான நம்பிக்கை இந்த சிறையிருப்பிலும் எங்களை தைரியமாய் கர்த்தரை
துதிக்க வைக்கும். ஆண்டவரே, பவுலும் சீலாவை போல தைரியமாய் கர்த்தரை துதிக்க, தைரியமாய் கர்த்தரை ஆராதிக்க, சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தையினால் வந்த நம்பிக்கைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் படுகுழியிலிருந்து பாவக்குழியிலிருந்து உயர்த்தி உன்னதங்களில் உம்மோடு உட்கார வைத்தது உண்மையானால் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த மேன்மைக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் ஆளுகை செய்கிறவர்களாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களை வைத்திருக்கிறீர். நாங்கள் இப்பொழுது சந்திக்கிற எந்த பிரச்சனையும் எங்களை மேற்கொள்வதில்லை ஆண்டவரே. காரணம், நாங்கள் கிறிஸ்துவோடு உன்னதங்களில் உம்மோடு உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த அதிகாரத்துக்காய், அந்த ஆளுகைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திறந்த வாசல் எங்களுக்கு வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதும் யாரெல்லாம் இந்த பாவக்குழியில் சிக்கி ஐயோ வெளியே வர முடியலையே, வேசி என்ற குழியிலே விழுந்தவர்கள், இந்த விபச்சாரத்திலிருந்து ஆண்டவரை வெளியே வர முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள், இப்பொழுது கர்த்தாவின் இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்களை நேராய் கடந்து போவதாக, அவர்களை கர்த்தர் அந்த பாவ பட்டுக்குழியிலிருந்து தூக்கி எடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால். ஓ ரபா சந்தலா, உம்முடைய கை குறுகல ஆண்டவரே, உம்முடைய கை குறுகலே இயேசுவின் நாமத்தினால். ஓ நன்றி தகப்பனே. பாவத்தினால், இச்சையினால் ஒருவேளை இன்னைக்கு ஜனங்கள் மடிந்து கொண்டிருந்தால் அவர்களை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. ஓ நன்றி. முகாந்தரம் இல்லாமல் ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் எதிர்பாராத தீமை, நாங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், எங்கள் ஆத்துமாவை துவண்டு போக செய்கிற, எங்கள் ஆத்துமாவை சோர்ந்து போகிற ஆண்டவர மரண குழிகள், எங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் எங்களை நாசமாக்குகிற ஆண்டவர மரண குழிகள் இருந்தாலும் தாவீதை போல சொல்லுகிறோம், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. இச்சூழ்நிலையை நான் கர்த்தரை துதித்து பாடுவேன். கர்த்தர் எனக்காக யாவற்றும் செய்து முடிப்பார். எனக்காக இந்த ஆண்டிலே கர்த்தர் துவங்கினதை அவர் நடத்தி கொண்டு வருவார். அவர் நடத்தி கொண்டு வருகிறதை அவர் நடத்தி முடிப்பார். அவர் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். இந்த படுகுழிக்கு, இந்த மரணக்குழிக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. என் சத்துருவை நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஓ நன்றி தகப்பனே. இந்த படுகுழியின் அனுபவம் நிரந்தரமானதல்ல. எந்த விசுவாசிக்கும் ஆண்டவரே, எந்த விசுவாசிக்கு இது நிரந்தரமானதல்ல. எங்களை நீர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இன்னைக்கு தண்ணீர் இல்லாத குழியிலே அகப்பட்ட யோசேப்பை போல இருந்தாலும், முகாந்தரத்தோடு கூட இந்த குழியின் அனுபவம் எங்களுக்கு வந்தாலும், கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீ போகிற பாதையிலே நீ விரும்பாத குழிகள் உனக்கு விரோதமாய் இருந்தாலும் என் வசனம் உன் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். ஹalleluya. தூதர்கள் உன்னை தூக்கி எடுப்பார்கள். ஒருவேளை அகப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே உன்னை நான் விடுதலையாக்குவேன். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய உண்மைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த படுகுழியின் அனுபவத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி தேவன் அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மையை நீ தரப்போகிறபடி நன்றி செலுத்துகிறேன். பட்சிக்கிற யார் எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ, யோசேப்புடைய சகோதரர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள், அதே சகோதரருடைய கண்களிலே தயவு போட்டிரப்பா. எதிர்பாராத இடத்திலிருந்து யோசேப்புக்கு ஒத்தாசை வந்தது. தேவன் விரும்பின ஸ்தானத்துக்கு தேவன் யோசேப்பை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருந்தாரோ அதை செய்வதற்கு நீர் அவனை கொண்டு போனது உண்மையானால், இன்றைக்கும் கர்த்தாவே இந்த படுகுழியின் அனுபவம், இந்த பாவக்குழியின் அனுபவம், மரணக்குழியின் அனுபவம், தண்ணீர் இல்லாத குழியின் அனுபவம் நிரந்தரமானதல்ல, நிரந்தரமானதல்ல. இதிலிருந்தும் எங்களை விடுவிப்பீர், இதிலிருந்தும் எங்களை தூக்கி எடுப்பீர், இதிலிருந்தும் கர்த்தருடைய திட்டத்தை எங்கள் மூலமாய் நீர் வெளிப்படுத்துவீர். இந்த வசனம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் இயேசுவின் இரண்டாம் வருகை பரியந்தம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக.